இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த உலகத்துள்ள எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தைகளை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இந்த நாளிலும் சில வேத வசனங்களை தியானிக்க போகிறோம். வாழ்வு தரும் இந்த வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருக்கும் மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, தேவனுடைய வழியே சிறந்த வழி, காட்ஸ் வே இஸ் த பெஸ்ட் வே என்று சொல்லி பேச போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவன் நம்மை குறித்து நினைக்கிற நினைவுகள் மிக உயர்ந்ததா இருக்கிறது. நாம் போகிற வழிகள் மிக உயர்ந்ததா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் உயர்ந்ததா இருக்கிறது, உன் வழியை காட்டிலும் என் வழி உயர்ந்ததா இருக்கிறது. அது எந்த அளவுக்கு உயர்ந்ததா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஒரு மனுஷன் தனக்கு பிடிச்சமான வழியில செல்லலாம். இது எனக்கு சிறந்த வழி, இதுதான் என்னுடைய பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் அதன் முடிவு அவனுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய தேவன் முக்காலத்தை அறிந்தவர். He knows our past, present and future. அவருக்கு நன்றாக தெரியும் நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை குறித்து அவர் நன்றாக அறிந்திருக்கிறபடினாலே அவருடைய வழியே சிறந்த வழி என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் எடுத்து காட்டுகிறது. அருமையானவர்களே, மனுஷன் சில டைம்ல என் பார்வைக்கு இது சிறந்த வழி என்று சொல்லி அவன் போய் கொண்டிருக்கிறான். ஆனால் அப்படி போகிற சமயத்துல படும் தோல்விகளை பார்க்க நேரிடும். ஆனால் தேவன் காட்டுகிற வழி மிக சிறப்பாய் சிறந்ததா இருக்கிறபடினால் அந்த வழியில சில நேரத்துல பிரச்சனைகளும் உபத்திரங்களும் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்பது சந்தேகமே இல்லை. வேதத்துல ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், ஒரு இணையற்ற ஒரு உதாரணத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வேத புஸ்தகத்துல யாத்திராகமும் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 18ஆம் வசனமும். Exodus chapter 13 verse 17 and 18. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டு மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டு போனார்கள். நமக்கு நன்றாக தெரியும் இஸ்ரவேல் மக்கள் எப்படி விடுவிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி. ஆண்டவர் எகிப்து தேசத்துல அடிமையா இருந்த இஸ்ரவேல் மக்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கருத்தினாலும் 10 அற்புதங்களை செய்து கர்த்தரே தெய்வன் என்று நிரூபித்தவராய் அழகாக கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். அப்படி வெளியே கொண்டு வரும்போது அவங்க போகிற அந்த தேசம் தேவன் கொடுத்த அந்த தேசம், தேவன் காட்டுகிற அந்த தேசம் மிக சிறப்பான தேசம். வேதம் சொல்கிறது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்படி என்றால் ஒரு செழிப்பான தேசம். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே 430 வருஷம் அடிமத்தனத்திலும் வேதனையிலும் வாழ்க்கை கழித்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் மிக சிறப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு ஒரு சிறந்த தேசத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசத்தை தேவன் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அதுவே அவர்களுடைய டெஸ்டினி, அதுதான் அவர்களுடைய முடிவு. அப்படி அந்த கானானுக்கு நேராக அவர்களை அடைத்து கொண்டு போகும்போது தேவனாய் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. இந்த 17ஆம் வசனத்துல 18ஆம் வசனத்துல 2 வழிகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒரு வழி என்ன வழியாம்? பெலிஸ்தரின் தேச வழி. 2வது 18ஆம் வசனத்துல சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழி. இப்பொழுது ஆண்டவர் 2 வழியை வைத்திருக்கிறார். ஒரு வழி பெலிஸ்தரின் தேச வழி, இன்னொன்று வழி சுற்றி போக வேண்டும், அதாவது சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்திர வழி. இப்போது ஆண்டவர் எந்த வழியில் அவர்களை நடத்த ஒரு சித்தமுள்ளவரா இருக்கிறார் என்றால் பெலிஸ்தரின் தேச வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியில நடத்தி செல்கிறாராம். காரணம் என்ன? அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய வழி அதுதான் சிறந்த வழி என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அருமையானவர்களே, இந்த பெலிஸ்தரின் தேச வழி என்பது ஷார்ட் ரூட், ஒரு குறுக்கு வழி. சீக்கிரமாய் போய் சேர்ந்துடலாம். இட்ஸ் அ நியரஸ்ட் வே. அது ரொம்ப சீக்கிரமாய் கானான் தேசத்துக்கு போய்விடலாம். அநேக இறையியல் படித்தவர்கள் சொல்லுகிறார்கள் 5 அல்லது 6 நாட்களுக்குள்ள அந்த தேசத்தை அடைந்து விடலாம் என்று சொல்லி.
அவ்வளோ அது சமீபமான ஒரு வழியாக இருந்தது. ஆனால் தேவன் அந்த வழியில அவர்களை நடத்தவில்லை. அதற்கு மாறாக, அதற்கு நேர் எதிராக ஆண்டவராகிய தேவன் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியில நடத்தினார். நம்ம படிக்கும் போது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வரலாம். ஏன் ஆண்டவரே சீக்கிரமா அவங்களை கொண்டு போயிருக்கலாம் இல்லையா? நியரஸ்ட் வே, ஷார்ட் ரூட் என்று வேதம் சொல்லுகிறது, இந்த சமீபமான வழி என்று வேதம் சொல்லுகிறது. சீக்கிரம் கொண்டு போயிருக்கலாம் இல்லைங்களா? ஆனா ஏன் ஆண்டவர் அந்த வழியில அவளை அடைத்து செல்லவில்லை? இதுதான் சிறந்த வழி, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியில போகத்தான் சிறந்த வழி என்பதை தேவன் அறிந்து கொண்டவராய் கர்த்தர் அந்த வழியில தான் தம்முடைய மக்களை அடைத்து வந்தார். கர்த்தர் இதுல சில காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, முதலாவது, இந்த இஸ்ரவேல் மக்கள் வெளியே வரும்போது, அவங்க எகிப்திலிருந்து வெளியே வரும்போது பின்னாலே பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்து வந்தன. இந்த பார்வோன் ராஜா இருக்கிறான் பாருங்க, அவன் ஒரு பெரிய ஒரு தந்திரசாலி. ஜனங்களை அவன் அனுப்பிட்டான். ஜனங்களை அனுப்பிட்ட பிற்பாடு பின்னால குதிரைகளும் ரதங்களும் எடுத்துக்கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களை எப்படியாவது நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி பின்தொடர்ந்து வருகிறான். ஆனால் அந்த எதிரிகளை தேவன் பாருங்க எவ்வளவு நல்லவர். அந்த எதிரிகளை சிவந்த சமுத்திரத்துல கவிழ்த்து போடும்படி தேவனாய் கர்த்தர் முன்னறிந்தவராய் இஸ்ரவேல் மக்களை இந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடத்தி கொண்டு போகிறார். முன்பாக சிவந்த சமுத்திரம், பின்பாக பார்வோன் சேனை தொடர்ந்து வருகிறது. வலது பக்கமும் இடது பக்கம் பார்க்கும்போது வழிகள் இல்லை, பாலைவனம், வனாந்திரம். அப்போ இஸ்ரவேல் மக்கள் கதறி அழுத போது, முறையிட்ட பொழுது ஆண்டவராக தேவன் அந்த செங்கடலை, அந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக கர்த்தர் பிரிக்கிறார். அதுல அணி அணியாய் அழகாக இஸ்ரவேல் மக்கள் கடந்து போகிறார்கள். அந்த ரெண்டு பக்கமும் பார்க்கும்போது அருமையானவர்களே, அந்த தண்ணீர் எப்படி இருந்ததாம்? மதிலை போல இருந்ததாம். வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு மதிலை போல, ஒரு சுவரை போல அந்த தண்ணீர் அப்படியே நின்றது. பெரிய ஆச்சரியம், உலகமாக பெரிய அதிசயம். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக தேவன் பிரித்து அந்த இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் அதிசயமாய் நடத்தியிருந்தார். அப்பொழுது என்ன நடந்தது என்றால், இந்த பார்வோன் சேனைகள் எப்படியாவது பின்தொடர வேண்டும் என்று சொல்லி ஆங்களும் அந்த அந்த வெட்டாந்தரையில இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக பின்தொடர்ந்தார்கள். அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். தேவனுடைய வழி தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே. துன்மார்க்கன் அந்த வழியாய் வர முடியாது. அப்படி அந்த துன்மார்க்கன் வருவானால் தேவன் கவிழ்த்து போட வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இவர்கள் துணிகரமாய் இஸ்ரவேல் மக்களை சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த செங்கடை நடுவிலே போனார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் அந்த செங்கடலை ஆண்டவர் மூடி போட்டார். இஸ்ரவேல் மக்கள் வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு எகிப்தியனும் உயிரோடு இருக்கவில்லை, செத்த பிரேதங்களாக பார்த்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்க, தன்னை அடிமைப்படுத்தின, கொடூரமாக வேலை வாங்கின அந்த ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம், அந்த எகிப்தின் ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் இந்த இஸ்ரவேல் மக்கள் மிகுந்த கசப்பு உண்டாயிருந்தது. ஐயோ, என்னை வேதனைப்படுத்தின ஜனங்கள் என்று சொல்லி அவங்க யோசித்திருப்பாங்க. ஆனா அந்த செங்கடலுக்கு வெளியே வந்து பார்க்கும்போது சத்த பிரேதங்களாக பார்த்தார்களாம். உன்னை பின்தொடர்கிற பிரச்சனை, உன்னை பின்தொடர்ந்து வருகிறதான உபத்திரங்கள், உன்னை பின்தொடர்கிற வருகிறதான எதிர்ப்புகள் அத்தனையும் ஆண்டவர் சொல்லுகிறார் செத்த பிரேதங்களாக பிரச்சனைகள் சாகடிக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவன் அப்படிப்பட்ட தேவன். அதனால்தான் ஆண்டவர் பெலிஸ்தரின் தேச வழியாய் நடத்தாமல் சுற்றி போக பண்ணினார். இப்பொழுது தெரிந்து விட்டதான் காரணம் என்ன என்று. ஆண்டவர் ஏன் அந்த நியரஸ்ட் வேலை, அந்த சமீபான வழியில நடத்தல? அப்படி நடத்தியிருப்பாரானால் எதிரிகள் இஸ்ரவேல் மக்களை நிர்மூலமாக்கி போட்டிருப்பார்கள். ஆனால் தேவன் மகா ஞானம் உள்ளவர். அவருக்கு தெரியும், சிவந்த சமுத்திரத்துல என்னுடைய மக்களுக்கு விரோதமாய் வருகிறதான இந்த பார்வோன் சேனை நான் கவிழ்த்து போட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்ப்போம்னால், இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் துணை நின்று யுத்தம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! ஆண்டவர் யுத்தம் செய்தாராம், அவங்க பட்சத்தில் நின்று யுத்தம் செய்தாராம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த அத்தனை பேரும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போட்டார். ஒரு எகிப்தியனும் ஆண்டவர் மிஞ்சி விடவில்லை. ஆண்டவராக தேவன் எல்லாத்தையும் சாகடிச்சார். அதனால தான் ஆண்டவருடைய வழிதான் சிறந்த வழி என்று மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. அது மாத்திரமல்ல, வேதத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஏன் இந்த வனாந்திரத்த வழியில அவரை நடக்க பண்ணினார் என்றால்,
வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. யாத்திராகம் புஸ்தகத்தை நான் வாசித்து பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னால், மோசேயோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். மோசேவே, நான் உன்னோடு இருப்பேன். இந்த ஜனங்களை நீ அழைத்து கொண்டு போய் மலை மேலே எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இதுவே அடையாளம் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ இந்த பெலிஸ்தரின் தேச வழியாய் அவர்கள் போவாரானால் சீனாய் மலையை அவர்கள் பார்க்க முடியாது. ஆனால் இந்த சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியா அவர்கள் போகும்போது அந்த சீனாய் மலையை பார்க்க முடியும். அந்த சீனாய் மலையில தேவனை ஆராதிப்பதற்கு என்றே தேவனாய் கர்த்தர் முன் அறிந்தவராய் தேவன் இந்த சிவந்த சமுத்திரத்தில் வழி நடத்தினார். அது மாத்திரமல்ல அந்த இந்த சீனாய் மலையில தான் ஆண்டவர் தம்முடைய மக்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். He made a covenant with Israel people. ஆண்டவராகிய தேவன் யாத்திராகம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதுல ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். மோசே பார்த்து சொல்லுகிறார், மோசே நீ மேலே வா, சீனாய் மலை மேலே வா, என்னோடு கூட பேசு. 40 நாட்கள் உபவாசத்துல தேவனோடு கூட அவன் பேச ஆரம்பித்தான். தேவன் அவனோடு கூட பேச ஆரம்பித்தார். அப்போது 2 கற்பலகைகள் ரெண்டையும் எடுத்துக்கொண்டு அந்த 2 கற்பலகைகளில தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது. தேவன் எழுதினார். அப்போது ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளின்படி நான் உன்னோடும் இஸ்ரவேல் மக்களோடும் உடன்படிக்கை பண்ணினேன். அருமையானவர்களே, ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணும்படிக்கத்தான் இந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கொண்டு சென்றார். எவ்வளவு நல்ல தேவன்! ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு தேசத்தையே கொடுக்க வேண்டும். பாருங்க, சாதாரண 70 பேராக ஒரு குடும்பமாக இருந்த அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல போகும்போது 70 பேர் தான் இருந்தாங்க. அந்த 70 பேர் நாளுக்கு நாள் பெருகி ஒரு பெரிய தேசமாக மாறினார்கள். அப்படிப்பட்ட அந்த தேசத்துக்கு ஆண்டவர் மொழியை கொடுத்தார், எபிரேய மொழி கொடுத்தார். அந்த தேசத்திற்கு செழிப்பை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, சட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சீனாய் மலை மேல நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுதான் 10 கட்டளைகள். அந்த நியாயப்பிரமாணத்தில் கிட்டத்தட்ட 613 கட்டளைகள் இருக்குது. அதற்கு ஒரு இதயமாக ஆற்றாக 10 கட்டளைகள், 10 commandments என்று சொல்வார்கள். 10 கட்டளைகள் இருக்கிறது. இப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு எதை நீங்கள் சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, நீங்கள் போகிற தேசத்துல எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எப்படியெல்லாம் நீங்கள் ஜீவிக்க வேண்டும், ஆனால் தேசத்துல எப்படியெல்லாம் ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் மிக தெளிவாக அந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் எழுதி கொடுத்தார். இந்த நியாயப்பிரமாணத்தின் படி அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணும்படிக்காகத்தான் ஆண்டவர் இந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கர்த்தர் நடத்தி சொல்கிறார். அருமையானவர்களே, அதுதான் ஆண்டவர் அந்த சமீபமான வழியில நடத்தாமல் சுற்றி போக பண்ணினார். நம்ம யோசிக்கலாம், ஏன் ஆண்டவரே சுற்றி போக பண்ண வேண்டும், ஏன் ஆண்டவரே இப்படி இந்த தாமதமான வழிகள் எனக்கு என்று நம்ம யோசிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்கள் தாமதமாய் வரலாம், சில காரியங்கள் உடனடியாக கிடைக்காமல் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வழிதான் சிறந்த வழி என்பதை நிரூபிக்கும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அவருடைய தாமதங்கள் மறுப்புகள் அல்ல. மறுப்புகள் அல்ல. தேவன் தாமதிக்கிறார் என்றால் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டார். தாமதிக்கிறார் என்றால் நீங்க நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அதனால சோர்ந்து போக வேண்டாம். அவருடைய வழியே சிறந்த வழி. அடுத்து நம்ம பார்க்கும்போது வேதத்தில் 17ஆம் வசனத்தை மீண்டும் நான் படிக்கிறேன். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தவில்லை. இன்னொரு காரணம் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து என்றால் சோர்வடைந்து, ஐயோ இப்போதான் நாங்க எகிப்திலிருந்து வெளியே வந்தோம், பார்வோன் கட்டப்பட்ட கஷ்டங்கள் பயங்கரமானது, வேதனையானது, ஆனா இன்னொரு யுத்தத்தை பார்க்க போகிறோமே என்று சொல்லி அந்த யுத்தத்தை கண்டு அவங்க திரும்பி போயிடுவாங்க என்பதற்காக தேவன் அந்த தேசத்தின் வழியாக நடத்தவில்லை. இதிலும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுங்களா? நம்முடைய தேவன் ஏற்கனவே இஸ்ரவேல் மக்கள் பட்ட வேதனை அவங்க ஜீவன் கசப்பாகிற வரைக்கும் இருந்ததாம். ஆளோட்டிகள் அடிப்பார்கள், இந்த செங்கலை அறு, இந்த கட்டிடத்தை கட்டு, இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய, இவ்வளவு மணி நேர வேலைகளை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆளோட்டிகள் அடிப்பார்கள், சாட்டில அடிப்பார்கள், முதுகெல்லாம் வளைந்திருக்கும்,
ஒடுங்கினவர்களாய் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே சென்றார்கள். அப்படிப்பட்டவர்களை தேவன் வெளியே கொண்டு வரும்போது, கழுகு தன் குஞ்சுகளை சுமக்கிறவனுமாய், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமக்கிறவனுமாய் வெளியே கொண்டு வரும்போது, அருமையானவர்களே, அவங்க யுத்தத்தை பார்க்க கூடாது என்பது தேவனுடைய திட்டமா இருந்தது. ஐயோ, என் மக்கள் இப்பதான் அவங்க கைகள் எல்லாம் வேலை செய்து சோர்வடைந்திருக்கிறார்கள், அடிமத தினத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இனிமே அவங்க யுத்தத்தை பார்க்க கூடாது, இனிமே அவங்களை அழகாக நான் நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த வனாந்திர வழியா இருந்தாலும் தேவன் சிறப்பான வழிகளை அடைத்து சென்றார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் சொல்றோம் கஷ்டம் வந்துச்சுன்னா வனாந்திரம் அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையில வனாந்திரத்துல தேவன் அவர்களை கைவிட்டாரா? அந்த வனாந்திரத்துல தான் தேவன் அற்புதமாய் போஷித்தார். நீங்க நன்றாக கவனித்து பாருங்க. நம்ம வனாந்திரம் சொல்றோம், ஆனா அந்த வனாந்திரத்துல தான் ஆண்டவர் அதிசயமாய் தண்ணீரை கொடுத்தார். கற்பாறையிலிருந்து கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார். வானத்திலிருந்து தூதர்கள் சாப்பிடுகிறதான அப்பத்தை கொடுத்தார். இறைச்சியை கர்த்தர் கொடுத்தார். அதிசயமாய் அந்த வனாந்திரத்துல கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய வழியே சிறந்த வழி. பெலிஸ்தரின் போகிற வழி, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அந்த தேசத்தின் வழியாய் நடத்தாமல், அருமையானவர்களை, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் நடத்தினார் என்றால் யுத்தத்தை காணக்கூடாது. அவர்கள் யுத்தத்தை கண்டு சோர்வடைவார்கள். எனவே என் பிள்ளைகளை நான் சிவந்த சமுத்திரத்தின் தூரமானாலும், அது மிக தாமதமானாலும் நான் அந்த வழியாய் நடத்துவேன் என்று சொல்லி தம்முடைய மக்களை மிக பாதுகாப்பா, மிக நேர்த்தியாய் அழைத்து சென்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் செம்மையான வழிகள், அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்கிறது. உங்க சொந்த வழியில செல்லாதீங்க. தேவன் உங்களுக்கு காட்டுற வழியில நீங்க கடந்து போங்க. அந்த வழி ஒரு சரியான வழியா இருக்கும். அந்த வழி ஒரு சிறந்த வழியா இருக்கும். God's way is the best way. Not only best way is ways right way. அவருடைய வழியே சரியான வழி, சிறந்த வழி. தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you.